Hi friends, welcome to Chellam tips. Friends, நம்ம சேனல்ல நிறையவே வேஸ்ட் கிளாத் reusable ஐடியாஸ் அப்புறம் வேஸ்டா நம்ம வீட்ல இருக்க இந்த ரைஸ் பேக் வச்சு சோ அந்த மாதிரி நிறையவே ஐடியாஸ் பார்த்துட்டு வரீங்க. சோ அந்த வரிசையில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சிட்டு அப்புறம் வந்து வேஸ்டா இருக்கிற ரைஸ் பேக் வச்சிட்டு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போறோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் எல்லாமே நம்ம வந்து சார்ஜ் போடக்கூடிய அந்த பவுச் ஒன்னு பண்ண போறோம். சோ வாங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்க ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 5 கிலோ ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு பாதி பகுதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த பீஸில் வந்து இதே மாதிரி 2 பவுச் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 1 செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பீஸில் 2 பண்ணலாம். இப்போ நான் ரைஸ் பேக்கை எப்படி மடித்து கட் பண்ணணும்னு ஸோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பீஸ் அளவுக்கு 2 கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு கிளாத்தும் இது மாதிரி வெளியில் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாத்தும். ஸோ நான் ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து வெளியில் இருக்க மாதிரியும் இந்த பிளாக் கலர் கிளாத் வந்து உள்ளே இருக்க மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வந்து நம்ம முக்கோணமாக இதே மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 பீஸ் ஆயிடும் நமக்கு. உங்களுக்கு பார்க்கையில் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம 2 பவுச் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் தான் இதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்படி பின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த முக்கோணம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நல்ல பீஸ் இருக்குது, சென்டரில் வந்து அந்த ரைஸ் பேக் இருக்குது, மேலே வந்து இந்த லைனிங் கிளாத் மாதிரி இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே கொடுக்குற இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி டார்க்கான கிளாத் கொடுத்துக்கோங்க. ஸோ வெளியில் கொடுக்கறது கொஞ்சம் அட்ராக்டிங்கான கிளாத் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஓரங்களை தைக்கிறதுக்கு நான் வந்து எப்பயும் போல் பனியன் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது டிஷர்ட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பிங்க் கலர் பீஸ். ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முக்கோணமாக நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை வந்து நம்ம வந்து 3 பக்கமும் தச்சிடலாம் ஓரங்களில். ஸோ இந்த 3 பக்கமும் தச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஓரங்களும் தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்களை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த டிஷர்ட் கிளாத் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, ஸோ வந்து அதை 2 இப்படி மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பிளாக் கலர் அந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். சேம் இதுவுமே பைப்பிங் மாதிரி தான். உங்ககிட்ட வந்து பனியன் கிளாத் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸை நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணால் கிராஸ் பீஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஷர்ட் கிளாத்தை தைக்கும் போது நமக்கு எந்த சுருக்கமும் வராது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் டிஷர்ட் கிளாத்தில். ஆல்ரெடி என்னோடய முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காக நம்ம டிஷர்ட் கிளாத் கட் பண்ணி எடுக்கிறோம், ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸி தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த இடத்த தைச்சி முடிச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே இந்த சைடை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மடித்து ஸோ அந்த நல்ல பக்கம் வச்சு நம்ம அப்படியே தையல் போடணும். உங்களுக்கு எக்ஸஸாக பீஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஸ்டிச் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ அந்தான சைடு இதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கையால் தைக்கிற மாதிரி நிறைய மேட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போட சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து முன்னாடி எடுத்து வச்ச வீடியோஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சீக்கிரமே நீங்கள் கேட்ட மாதிரி ஈஸியான கையால் ஸ்டிச் பண்ணக்கூடிய வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஓரங்கள் நம்ம தைச்சாச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த சைடுமே நம்ம வந்து தைக்கணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது. சேம் இதே மாதிரி இந்த சைட்லேயும் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைடில் தைச்சிட்டேன். முடிக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த 2 சைட்லேயுமே நம்ம அந்த பிங்க் கலர் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. அந்த கார்னர் அந்த சைடு இருக்கணும், இந்த கார்னர் இந்த சைடு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். மூணு பீஸுமே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தெளிவாக வந்து ஈஸியாக வந்து காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்க நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இதை வந்து இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸை பொறுத்து. ஸோ கீழேயுமே நான் வந்து மேலே அந்த பிங்க் கலர் கொடுத்தா மாதிரி பைப்பிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட சார்ஜரை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம சார்ஜரை வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு தைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த சார்ஜர் போடுற பவுச் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு கொஞ்சம் அழகுபடுத்திக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஹாட் க்ளூ கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இது மேலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லேஸ் ஏதாவது ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் ஒரு லேஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யாருக்கெல்லாம் டிஐஒய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ படிக்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட்டு டிஐஒய் பண்ணுறது எல்லாமே. இப்போது இந்த சைட் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதே மாதிரி அந்த சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் ஸ்டோன் கூட வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து மிஷின்லேயே கூட தைக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஹாட் க்ளூ இருக்கிறதுனால ஸோ அதை அப்ளை பண்ணி சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சென்டரில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ளவர் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேஸ் எல்லாமே விட்டுடுங்க. ஸோ அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ரைஸ் பேக் அப்புறம் இந்த கிளாத் எல்லாமே நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது தான். வேஸ்ட்டாக இருந்து எல்லா திங்ஸையுமே நம்ம வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஃபோனை இதில் நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து இதில் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்க இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.